சென்னையிலிருந்து மின்விசிறி உதிரி பாகங்களை ஏற்றுக்கொண்டு டாரஸ் லாரி ஒன்று கோயம்புத்தூருக்கு சென்றது. இந்த லாரியை வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ராம்குமார் என்பவர் ஓட்டி வந்தார். இந்த லாரியானது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சேலம் திருச்சி ரவுண்டானா சாலையில் வந்தபோது எதிர்பாராத விதமாக சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் ஓட்டுநருக்கு படுகாயம் ஏற்பட்ட வரை மீட்டு உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை சேர்த்தனர். இந்த விபத்தின் காரணமாக டாரஸ் லாரியில் இருந்த டீசல் டேங்க் உடைந்து டீசல் வெளியேறி சாலையில் ஆறு போல் ஓடியது. பின்னர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தீயணைப்புத்துறை வரவழைக்கப்பட்டு தீ பிடிக்காமல் இருக்க தண்ணீரை பீச்சடித்தனர். இந்த விபத்தினால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த உளுந்தூர்பேட்டை போலீசார் விபத்தில் சிக்கிய வாகனங்களை ராட்சத எந்திரங்களை வைத்து அப்புறப்படுத்த பணியில் ஈடுபட்டனர். தொடர்ந்து போக்குவரத்தை மாற்று பாதையில் அனுப்பி வைத்து சரி செய்து வருகின்றனர். தொடர்ந்து இந்த விபத்து குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். விபத்துக்குள்ளான லாரியின் டீசல் டேங்க் உடைந்து டீசல் வெளியேறி சாலையில் ஆறு போல ஓடியதால் பரபரப்பை ஏற்படுத்தியது.